சர்வதேச இளைஞர் விளையாட்டு மற்றும் கல்வி கூட்டமைப்பு இந்தியா என்ற அமைப்பின் சார்பில் கோவா மாநிலம் மார்கோ மனோகர் பாரிக்கர் ஸ்டேடியத்தில் சர்வதேச சிலம்ப போட்டி கடந்த 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் வேலூர் சாஸ்திரி நகரில் உள்ள கிருஷ்ணன் குரு சிலம்பாட்டம் குழுவின் ஆசான்கள் மாஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, மாஸ்டர் சரவணன், மாஸ்டர் தேவராஜ் ஆகியோர் தலைமையில் 53 அரசு மற்றும் தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஒற்றை சிலம்பம், இரட்டை சிலம்பம், வேல்கம்பு, சுருள்வாள், குத்து வரிசை, மான்கொம்பு உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு 45 தங்கம், 8 வெள்ளிப் பதக்கம் வென்று சர்வதேச அளவில் 2வது இடத்தை பிடித்தனர். இவர்களின் வெற்றியை போற்றும் விதமாக காட்பாடி ரயில் நிலையத்தில் கிருஷ்ணன் குரு சிலம்பம் பயிற்சி பள்ளியைச் சேர்ந்த ஆசான்கள், பெற்றோர்கள், உறவினர்கள் அனைவரும் மேலதாளம் முழங்க மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதுல சிலம்பம் 3 பசங்க கொடுத்துருக்காங்க. அது கிருஷ்ணன் குரு சிலம்பாட்டம் ஆசான் மாஸ்டர் சரவணன் பேசுகிறேன். முதல்ல தமிழக அரசுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். ஏன்னா சிலம்பம் இன்னைக்கு இதில் சிலம்பம் 3 பசங்க கொடுத்துருக்காங்க. அது மிக மிக நன்றி தெரிவித்துக்கிறேன். ஒரு ஒரு வருத்தம் என்னென்னா, இப்போ அடுத்து நடைபெற சிலம்பம் சிஎம் டிராஃபியில் ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, அப்புறம் அலங்கார சிலம்பம், மான் கொம்பு, வேல் கொம்பு, இது எல்லாமே பசங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் இந்த வாட்டி என்னென்னா அது எதுவுமே முக்கியல. இப்போ வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க தொடுமுறைன்ற சிலம்பத்தில் தொடுமுறைன்னு ஒரே ஒரு ஈவெண்ட் வச்சுக்காங்க. இதனால பல மாணவர்கள் பாதிப்படைவோம். ஏன்னா அடிப்படை மாணவர்கள், அப்புறம் ஏழ்மையான மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் எல்லாமே இன்னைக்கு தரவாக இருக்காங்க. அவங்களுக்கு யாருக்குமே சரியான முறையில் கிடைக்காது. அதனால் அரசு அடுத்து நடைபெற போட்டியில் முன்னுரிமை கொடுத்து எல்லாத்தையும் வைக்கணும். இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க, இப்போ எடுத்திருக்காங்க. அதை கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லிட்டு என்னோட கோரிக்கை வைக்கிறேன். இப்போ சண்டே 25 கோவாவில் நடைபெற்ற சர்வதேச அளவில் நடைபெற்ற போட்டியில் எங்கள் வேலூர் சார்ந்த கிருஷ்ணன் குரு சிலம்பாட்டம் குழுவின் மாணவர்கள் 55 மாணவர்கள் கலந்து கொண்டோம். இதில் 48 கோல்டு மெடல், 8 வெள்ளி பதக்கமும் பெற்றனர். இதில் வெற்றி பெற்ற எங்கள் மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு பெற்றோர்களும் மற்றும் ஊர் மக்களும் சார்ந்து ரயில் நிலையத்தில் வரவேற்பு. இதில் மிக மிக சந்தோஷம் அடைந்தேன். இன்னும் அழிந்து வரும் கலையில் மீண்டெடுத்து இன்னைக்கு நாங்கள் தமிழக கலையில் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் என்னென்னா ஒரு 5 வயசு பசங்கள்லேருந்து 25 வயசு பசங்களுக்கு நல்லா கொண்டு இருக்கோம். இதனால வர பெனிஃபிட்னா பசங்களோட ஸ்கூலுக்கு, அப்புறமேட்டு காலேஜுக்கு ஸ்காலர்ஷிப் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குது பசங்களுக்கு. அந்தளவுக்கு முன்னுரிமை கொண்டு வரும். எங்களோட பசங்க மாணவர்கள் எல்லாமே திறமையாக இருக்கும். என்னோட மூத்த ஆசான் கிருஷ்ணன் குரு கிருஷ்ணமூர்த்தி, அடுத்து நான் சரவணன், இன்னொரு மாஸ்டர் தேவராஜ் இருக்கார். நாங்கள் எல்லாம் 3 பேர் பாடுபட்டு தான் இன்றைக்கி இந்த பசங்க இந்த அளவுக்கு சர்வதேச அளவுக்கு கொண்டு போகிறோம். அடுத்து எங்களை அமெரிக்கா இந்த மாதிரி லெவலில் நான் கொண்டு போய் பசங்க பண்ணணும் ஆசை. ஸ்ரீலங்கா அடுத்த நடைபெறுது. மேபி ஸ்ரீலங்கா இல்லை அந்தமான், இதில் போய் நாங்கள் பசங்களை கூட்டு போயிட்டு அச்சீவ் பண்ணிக்கிறது எங்களுக்கு வேலை. நன்றி. எத்தனை ஆண்டுகள் நீங்கள் இந்த பயிற்சி நடத்துறீங்க? நாங்கள் ஒரு செகண்ட் ஜென்ரேஷன். அப்பாவுக்கு அப்புறம் எடுத்து பண்ணுறேன். அப்பா இருக்காரு, நானும் ஒரு தேவராஜன் பண்ணிருக்கோம். குறைஞ்சது ஒரு 50 இயர்ஸ் பண்ணிருக்கேன். நாங்கள் என்கிட்ட ஆரம்பத்தில் ஒரு 10-15 மாணவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு 130-135 மாணவர்கள். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியன்னா அரசு பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே இன்னைக்கு நிறைய நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்காலர்ஷிப் பசங்களை வாங்கி கொடுத்துருவோம். ஸ்கூல் மூலியமா இதுக்கும் இப்போ போயிட்டு வரதுக்கு ஒரு சில பேர் ஹெல்ப் பண்ணிடுவோம். ஒன்றுக்கு இருக்குன்னா இன்னும் நிறைய மாணவர்கள் கிடைக்க மாட்டுது. திறமை வெளியே வர முடியல, அவங்களால வெளியே அது ஏதாச்சும் ஒரு மூலியமா எங்களுக்கு பண்ணி ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.